வெல்கம் டு தேசா கிச்சன். இன்றைக்கு நாங்கள் தேசா கிச்சனில் பார்க்க போகிற வீடியோ கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வடக்கல் கறி. இந்த கறி செய்கிறதுக்கு நான் ஒரு ஃபேனில் தேங்காய் சேர்த்துருக்கிறேன். 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சம பகுதிகளாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நாங்கள் அந்த எண்ணெயில் பொரித்து எடுப்போம். உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்து தான் பிரட்டினேன் நான். அதைத்தான் இப்போ பொரிக்கிறேன். உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு நாங்கள் பொரிய எடுத்துக்கொள்வோம். ஒரு சிம்பிளான கறி தான். ஆனால் அவசரத்துக்கு யாரும் வீட்டில் விருந்தாளியை யாரும் வந்தால் ஒரு மிளகறி கறி தேவையே அப்படின்னு யோசிக்காமல் எவ்வளோ குயிக்காக அதை செய்யலுமோ அதை செய்யலாம். அது கூட ஒரு கத்தரிக்காய் எடுத்து கொஞ்சம் பெரிய மொத்தமான பீஸாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அதையும் பொரிச்சு கொள்வோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. அவசரத்துக்கு செய்கிறதுக்கு ஈஸியும் டேஸ்ட்டும். வீட்டில் நார்மலாக உருளைக்கிழங்கு இருக்கும், கத்தரிக்காய் இருக்கும். டக்குன்னு இன்னும் கறி வைக்கிறேன்னு யோசிக்க தேவையில்லை. 2ஐயும் போட்டு ஒரு கறியை வச்சுக்கிட்டால் அது கறி வேறு லெவலில் இருக்கும். கத்தரிக்காயை பொரிச்சிட்டோம். இப்போ அதே ஃபேனை வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். எடுத்து கடுகு, கடுகு போட்டு தாளிப்போம். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை, அதுக்கு பிறகு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருந்தேன். அது கூட 3 பல் உள்ளி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கொள்ளும். அவங்க எடுக்கிறாங்க.